ஒரு வழியாக குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10ஆம் தேதி திரையில் வரவே இருக்குது. அதை ஒட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே இந்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா மகன் சென்டிமெண்ட் தான் ஃபுல்லாகவே. நம்ம இந்த படத்தில் ஒரு சென்டிமெண்ட் இருக்காது, ஃபுல்லாக ஆக்ஷனாக இருப்பார் தலைவர், வேறு லெவலில் நம்மளை கொண்டு போயிருப்பார் அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுருக்காப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லன்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பையனை கடத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடத்தி வச்சுட்டு ஒரு டிமாண்ட் ஏதாவது வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை ஏதோ கேட்குறதுக்கோ ஏதோ சம்திங் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இந்த அர்ஜுன் தாஸ் வேறு லெவலில், அவர் தான் வில்லன் நினைக்கிறேன், மெயின் வில்லன். வேறு லெவலில் இருக்கார். ஃபுல்லாக தலையில் டையை அடித்து கழுத்தில் பார்த்தீங்கன்னா கழுகு ரெக்கை போட்டு வச்சுருக்காரு. அவர் பேசும்போது சொல்கிறாரு, ஏகே சார் இப்போ தான் உங்கள் வரலாறை பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நிறைய ஏகே இதுக்கு முன்னாடி நடித்த படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் அதிகமாக இதில் வச்சுருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு, உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், உயிர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதேமாரி அவரோட படத்தில் இந்த டைலாக் பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லுவார். அதில் பார்த்திங்கன்னா என்னென்னு, உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் மூச்சு இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். ஸோ அது மாதிரி இதுலேயும் அந்த டைலாக்கை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் பிரபுலாம் வராப்புல. அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இல்லைனா ஒரு போலீஸாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த அஜித்தை பற்றி விசாரிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது திரிசாக்கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மங்காத்தால பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவே எட்டி உதச்சிட்டு போவார் இல்லையா, கார்லேருந்து தள்ளி விடுவார் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ்லாம் இதில் வச்சுருக்காங்க. நிறைய இவர் நடித்த படத்துலேருந்தே ஒரு சில விஷயங்களை எடுத்து இதில் வச்சுருக்காங்க. அதேமாரி இவர் அந்த ஒரு பர்டிகுலராக ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு, எனக்காக நான் தம்மை விட்டேன், என் ஒய்ஃபுக்காக நான் சரக்கை விட்டேன், என் மகனுக்காக என்னோடய கோவத்தை விட்டேன், ஆனால் என் மகனுக்கே ஏதோ ஒன்றுனா மறுபடியும் அதை கையில் எடுக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு அப்பா மகன் சென்டிமெண்ட்டு கம்பல்சரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சண்டை இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா இவர் ஒரு தாதாவாக இருந்து அது பார்த்திங்கன்னா ஒரு கும்பலை, இன்னொரு ஆப்போசிட் கும்பலை அழிக்க போகும்போது இவங்களுக்குள்ளே ஏற்படுற பிரச்சனையில் இவர் பையனை கடத்தி வச்சுட்டு அவர்கிட்ட ஏதோ டிமாண்ட் வைக்கிறது, அது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி இது எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. பட் வந்தாலும் வேறு லெவலில் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இதில் யோகி பாபு நிறைய படத்தில் யோகி பாபு தொடர்ந்து நடிச்சுட்டே வந்தார். கொஞ்ச நாளாக அப்படியே பிரேக் ஆகியிருந்தார். அது வர படத்தில் எதுவும் இல்லை. ஆனால் இதில் வச்சு சூப்பராக வந்திருக்காரு. அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் கிங்ஸ்லியும் கொஞ்சம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சாபக்கேடுன்னு தெரிலிங்க, இந்த திரிஷா பெரிய ஆக்டர் விஜய், அஜித் இவங்க 2 பேருக்கிட்டமே நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. வேறு எங்கேயுமே இவங்கள பார்க்கவே முடியல. இவங்க தொடர்ந்து ஒரு 4-5 படம் கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல. இவங்க ஏதோ சபதம் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரில, விஜய் அஜித்து கூட தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்காங்க. இன்னும் அவங்க பார்த்திங்கன்னா வயசாகாத மாதிரியே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம சிம்ரனை காட்டுறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா எவர்கிரீன் 80ஸில் வேறு லெவலில் அவங்க கலக்கிட்டு இருந்தவங்க, அவங்கள காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படம் நம்மளும் தேட்டரில் பார்க்கணும் ரொம்ப ஆவலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த படத்துக்கு அப்டேட் நம்ம கேட்கவே இல்லைங்க. நிறைய படத்துக்கு நம்ம அப்டேட் கேட்டுகிட்டே இந்த தலையோட படம் ரொம்ப ஒரு 3-4 வருஷமாக வராமல் இருக்கும்போது, ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா அப்டேட் மேலே அப்டேட் இந்த படத்துக்கு கொடுத்துட்ருந்தாங்க. வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம தேட்டரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.